என்னடா பாலிடிக்ஸ் படித்து போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. பாலிடிக்ஸ் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் 12th ஓல்டு புக்கில் உள்ள நோட்ஸ் தான் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ என்ன ஃபுல்லாக ரிட்டன் நோட்ஸாக இருக்குன்னெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போயிட்டு தான் படிக்க முடியும், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது கரெக்டாக. இப்போ அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நான் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன் இதை. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த நோட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எழுதி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரியல் புக்கு, அதாவது நான் சமச்சீர் புக்ஸை வந்து பார்த்து உங்களுக்கு அதில் புரிஞ்சுன்னா அந்த மாதிரி எழுதி எடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஆளுக்காச்சும் யூஸ் ஆகும். ஸோ போமா. ஸோ இது வந்து அதில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸு. ஸோ வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் எப்போ வந்து தொடங்குச்சு, என்னெல்லாம் ஆக்ட் பாஸ் ஆச்சு, அப்புறம் ரிவால்ட் ஆஃப் 1857 இன்னெல்லாம் வந்துச்சு, அதில் என்ன சேஞ்சஸ் நடந்தது அதெல்லாம் லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன். தென் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு, ஸோ இது வந்து எதோ இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு, ஸோ இது என்ன ரிசீவ் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து அந்த புக்கை ரீட் பண்ணி எடுக்கிற ஷார்ட் நோட்ஸாக தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா மேட் என்னது விக்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு விஓஐனா என்ன, விக்ட்ரி ஆஃப் இந்தியா, யாருன்னா லார்ட் கேனிங். ஸோ அதில் இருக்கிற அவங்கள பற்றி குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வருதோ அதை ரொம்ப ஷார்ட்டாக எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா ரெண்டாவது எனக்கு படித்தாலும் கொஞ்சம் ஐடியா வேணும், படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்கேன். தென் மிண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1909, இதோட அடுத்த வேறு பேர் என்னென்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1909. ஸோ வந்து இது வந்து லார்ட் மார்லி அண்ட் லார்ட் மிண்டோ இவங்க ரெண்டோட பேரை சேர்த்து தான் இந்த ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதை கொடுத்துருக்கேன். தென் மோண்டேஜ் ஹெலம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் 1999. ஸோ இது எப்போ என்ன டிக்ளேர் ஆச்சு அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இந்த லெசனு. ஸோ அதை தான் மொத்தமாகவே அந்த புக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணி அதை எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி லோக்சபா ராஜ்யசபா இதை வச்சு தான் வரும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட நோட்ஸ் வீடியோஸ் வந்து மேலும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டெய்லி ஒன் வீடியோ வச்சு அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கோங்க, அது உங்களை இஷ்டம். தென் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ 1782 1800 வரல என்னெல்லாம் ஆக்ட் வந்துச்சு, 1800 1880 வரை என்னெல்லாம் ஆக்ட் வந்துச்சு, 1852 1900 வரை என்னெல்லாம் ஆக்ட் வந்துச்சு, 1900 1950 வரை என்னெல்லாம் ஆக்ட் வந்துச்சு, குட்டி டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.